அது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளோ பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சென்னையில் நேற்று நடந்த விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியை பார்க்க வந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவதியுற்றிருக்கிறார்கள். 5 பேர் பலியாகியிருக்கிறார்கள். போக்குவரத்து நெரிசலுக்கும் அவர் உள்ளாகியிருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அரசு போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத காரணத்தால் தான் உயிரிழப்பு நடந்திருக்கு அப்படின்ற விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இது ஒட்டி தான் இன்றைய நேர்பட பேச அமர்வில் நம்ம பேச இருக்கிறோம். விமான சாகச நிகழ்ச்சி கூட்டத்தில் சிக்கி பல்லாயிரம் மக்கள் அவதி, 5 பேர் பலி, யார் பொறுப்பு அப்படிங்கிற தலைப்பில் திமுகவிலிருந்து வழக்கறிஞர் திரு தமிழன் பிரசன்னா பங்கேற்றிருக்கிறார். அதிமுகவிலிருந்து வழக்கறிஞர் திருமிகு சிவசங்கரி பங்கேற்றிருக்கிறாங்க. பாதுகாப்பு பொறியாளர் திரு பிரபுகாந்தி இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர் அனைவருக்கும். திரு பிரபுகாந்தி, யார் பொறுப்பு அதிலிருந்தே தொடங்கிடுவோம் நிகழ்ச்சியை. திட்டமிட்டு இருந்தால் அந்த உயிரிழப்பை குறைச்சிருக்க முடியுமா, தவிர்த்திருக்க முடியுமா? கண்டிப்பாக திட்டமிட்டு இருந்தால் தவிர்த்திருக்கலாம். ஏன்னா 5 பேர் உயிர் வந்து விலைமதிப்பெற்ற உயிர். உண்மையிலே இது வந்து ஒரு நேஷன் ப்ரைடு. சென்னையை வந்து உலகம் ஃபுல்லாக ஒரு ஃபோக்கஸ் ஆன ஒரு ஃபங்க்ஷன். ஆனால் அது கடைசியில் ஒரு கண்டிஸ்ட்ரி மாதிரி அமைஞ்சிடுச்சு. இன்னொரு பாயிண்ட்டு, கவர்மெண்ட் வந்து மொபிலைசேஷன் பண்ணது எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் எமர்ஜென்சி எவாக்குவேஷன் பிளானை வந்து பெரிய ஓட்டை, அதுதான் நான் சொல்கிறேன். அதாவது சிஸ்டமே ஃபெயிலியர் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது இது எப்படி நடந்ததுன்னா, ஒரு ஒரு கோயில் திருவிழாவுக்கும் இதுவும் ஒரு கம்பேரிசன் பண்ணலான்னு வச்சுக்கேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு காணீஸ்வரர் சிவன் கோயிலில் ஒரு தேர் இழுத்தாங்கன்னா ஒரு 10,000 பேர் வராங்கன்னா அங்கே தண்ணி கொடுப்பாங்க, ஜூஸ் கொடுப்பாங்க, பிரசாதம் வரும். இதெல்லாம் ஒரு ஆர்கனைஸ்டாகவே நடக்கும். இதெல்லாம் இவங்க கொடுங்க அவங்க கொடுங்கலாம் சொல்ல மாட்டாங்க. அப்போ 10 லட்சம் பேர் ஒரு இடத்துல மொபிலைசேஷன் ஆகுறாங்க. ப்ளஸ் லாஸ்ட் 1 வீக்காகவே இதுக்கான ஹைப் எல்லாமே க்ரியேட் ஆகிருக்கு. மினிஸ்டர் ஏவா வேலு சார் கூட 2 நாளைக்கு முன்னாடி போய் அங்கே போய் விசிட்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இவ்வளோ பிளான் பண்ணுறச்ச டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்தோ இல்லாட்டி சேஃப்டி இன்புட்டில் இருந்தோ ஈவன் ஐஏஎஃப்லேருந்தோ கூட ஏன் 15 லட்சம் பேருக்கு தண்ணி கொடுக்கணுன்னு பேசிக் நெசசிட்டி தெரியாதா? ஒரு குளுக்கோஸ் இருக்கணும்னு தெரியாதா? சார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட பீப்புள் வந்து 7 மணிலேருந்தே மொபிலைசேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காலையில். ஆமாம், 15 லட்சம் பேர் வர டைமு வந்து மொபிலைசேஷன் டைமு வந்து 7 to 11 4 hours, ஓகேங்களா? ஆனால் எல்லாருமே 2 மணிக்கு மேலே அட்ட டைமு அட்ட ஸ்கெட்சு வந்து வெளியே எவாக்குவேஷன் பண்ணுறாங்க. இதுதான் வந்து மிகப்பெரிய இந்த நடந்து. இன்னொன்று நான் நினைக்கிறேன், அட்லீஸ்ட் இந்த 5 பேரோட தப்பிச்சு. அதில் என்ன ஒரு சந்தேகம்னா, அப்படி வெளியேறுவதற்கு வழிகள் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருந்ததா? சரி, எமர்ஜென்சி எவாக்குவேஷன் பிளானில் கோட்டை விட்டுட்டாங்கன்னா நான் திருப்பி சொல்கிறேன். இன்னொரு பாயிண்ட்டு, நான் நடந்த ஃபுட்டேஜஸ்லாம் வந்து 2:20 அப்புறம் 2:30 மணிக்கு அப்புறம் ஈவன் புதிய தலைமை நிறைய விஷயத்தில் அலர்ட் பண்ணுறாங்க. டிராஃபிக் கமிஷனை கூப்பிட்டு நீங்கள் கேட்குறீங்க, நான் நல்லா பார்த்தேன். கிட்டத்தட்ட டிராஃபிக் கமிஷனர் வந்து அதை வந்து உதாசீனப்படுத்துகிறார். இதெல்லாம் வந்து வழக்கமாக நடக்கிற விஷயம் தான் சார். இது வந்து மல்டி டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேஷன் விஷயம் சார், ஓகேங்களா? சென்னையில் இப்போ ட்ரெயின் ஓடிச்சு இல்லை, லோக்கல் ட்ரெயின் சென்னை ஷெடியூலில் சண்டே ஷெடியூலில் போகுது சார். 1/2 hour ஒன்ஸு. எல்லா மக்களும் வந்து பொதுஜன மக்கள் வந்து ட்ராவல் பண்ணது வந்து ட்ரெயினில் மேக்ஸிமம். அந்த ட்ரெயினோட ஃபுட்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் என்ன கரண்ட்டு கம்பில் யாரும் இடிபட்டு இறந்துருப்பாங்களோன்னு கூட ஒரு அசஸ்மெண்ட். ஏதோ கடவுள் காப்பாற்றிட்டாரு தான் நான் கிட்டத்தட்ட சொல்லணும். நீங்கள் வேளச்சேரி க்ரௌடு போய் பாருங்கள், பீச் ட்ரெயின் க்ரௌட் பாருங்கள், அவ்வளோ கூட்டம். சரி, அதாவது ஜல்லிக்கட்டு பார்த்தோம் சார் இந்த ஜென்ரேஷன், இந்த 40 வயசில் இப்போது இது பார்த்துருக்கோம். அப்போது இவ்வளோ பெரிய க்ரௌடு வந்து வரோன்னு அசஸ்மெண்ட் பண்ண தானே. என் பாயிண்ட் ஆஃப் வியூ லிங்க் ஆஃப் புக் ஆஃப் ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது ரிவோக்கே பண்ணணும். ஏன்னா ஒரு ஒரு என்கவுண்டர் பண்ணால் ஹியூமன் ரைட் கமிஷன் வந்து கேட்குது, 5 பேர் இறந்துருக்காங்க. அப்போ இது யார் கேட்கணும்? ஜட்ஜஸ் கேட்கணும். ஜட்ஜஸுக்கு தான் வந்து எல்லா இதுவும் இருக்குது அரசாங்கத்தை கேட்கறதுக்கு. ஸோ பாயிண்ட், வெயில் காரணமாக நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக மரணம் ஏற்பட்டுவதாக அரசு தரப்பில் விளக்கம் சொல்கிறாங்கல்ல, அதுதான் பிரதான காரணமா சார்? இது மாதிரி ஒரு விபத்து நடந்தால் நாங்கள் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் இப்போ இன் டீட்டெயிலாக பார்க்குறச்ச உண்மையிலே நீர் சத்து காரணம் தான். அது வந்து அக்செப்டபிள் தான். இன்னொன்று மா சுப்பிரமணியன் சார் சொன்ன சில விஷயங்கள், அதாவது இது வந்து கூட்ட நெரிசலால் ஏற்படலை, அது வேணால் ஏற்றுக்கிறேன். உண்மையிலே ஒரு பாயிண்ட் ஓகே. செகண்ட் பாயிண்ட்டு, அரசாங்கம் பண்ணுற தவறை ஏற்றுக்கிட்டு அட்லீஸ்ட் இன் ஃபியூச்சரில் நடக்காமல் தடுக்கணும். அதுக்கு தான் இப்போ இந்த விவாதங்கள் எல்லாமே பண்ணுறதுக்கான காரணமே. நீங்கள் செய்கிற தவறை ஏற்றுக்குங்க, ஃப்யூச்சரில் நடக்காமல் எப்படி
பண்ணலான்ற ஒரு எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை பண்ணுங்க. அதுதானே முக்கியம். சார் இப்போது என் பாயிண்ட் சொல்ல சார் 2:30க்கு அப்புறம் ஃபீல்டு வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போச்சா, அப்போ அங்கே ஏன் சிஎம்ஓ இருக்காரு, டெப்டி சிஎம்ஓ இருக்காங்க, ஏன் ஃபீல்டில் போய் இறங்கி எவாகேஷன் பிளானை மானிட்டர் பண்ணல? எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு விஷயம் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகும்போது இம்மிடியேட்டாக அந்த இடத்துல ஒரு டீமை மொபிலைஸ், சீஃப் செக்ரட்டரி அங்கே தான் இருக்கார், அங்கே தான் இருந்து போயிருக்காரு. சார் நான் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். ஒரு விஐபிக்கு வந்து அந்த மாற்றுத்திறனாளியோட எக்ஸிட்டு அந்த ட்ராக்கர்ஸை யூஸ் பண்ணணும். நான் திருப்பி சொல்கிறது இதுதான், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு மாப் கண்ட்ரோலு, இந்த மாதிரி எமர்ஜென்சி எவாக்குவேஷன் பிளான் நடக்கிற மாதிரி எமர்ஜென்சி மாக் ட்ரில் பிளான் ஏன் பண்ணலை? திரு பிரகாஷ், இப்போ லட்சக்கணக்கான பேர் கூடக்கூடிய நிகழ்ச்சியை இதுவரைக்கும் ஆண்ட அரசுகள், திமுக மற்ற அரசுகள்லாம் கையாண்டதே இல்லையா என்ன? 15 லட்சம் பேர் கூடுறதுங்கிறது முதன்முறையாக நடந்துருச்சா? எங்கே தவறு நடந்துச்சு சார்? லட்சக்கணக்கான பேர் வந்து கூடக்கூடிய நிகழ்ச்சி வந்து இந்தியாவில் பல நடந்திருக்கு சார். நீங்கள் ரிப்பப்ளிக் டே பரேட் பார்த்துருப்பீங்க. பரேட் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் 4.5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நீங்கள் பைக்கை நிறுத்திடணும். அண்ட் யூ ஹவ் டு வாக், போய் உட்காரணும். ஆனால் இவ்வளோ பேர் வரமாட்டாங்கல்ல? இது ஓரளவுக்கு அதாவது இதே மாதிரி ட்ரில்ஸு, ஃப்ளைட்ஸு, இராணுவம் எல்லாருமே டிவியில் பார்ப்போம் இல்லையா? நம்ம மோடி வந்து கூண்டில் நின்று பேசுவார், அதுக்கு சேர்லாம் போட்டிருப்பாங்க. அதை தாண்டி பப்ளிக்கும் இருக்கும். இப்போ கும்பமேளாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 75,000 க்ரௌடு ஒரு ரோட்டில் நிற்கும். ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா 4 பேர் செத்து போயிருப்பான். உடனே பணமாக தூக்கிட்டு போவாங்க. இப்போது சமீபத்தில் ஒரு சாமியார் வந்து ஒரு விழா நடத்தினார். அந்த விழாவில் 2 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. நூற்றுக்கணக்கான பேர், 113 பேரோ 120 பேரோ இறந்தாங்க. ஸ்டாம்பீட். இதில் வந்து உங்களுக்கு ஸ்டாம்பீடே இல்லை, டோட்டலாக ஸ்டாம்பீட் இல்லை. 7 பாக்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி 7 பாக்ஸுக்குள்ளே ஜனங்களை நிறுத்திட்டு எக்ஸிட் பாயிண்டில் தான் ப்ராப்ளம் வரும். இதில் வந்து குடிக்க தண்ணி கூட கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது ஒரு மேஜர் தப்பு தான், மேஜர் தப்பு. தண்ணி வந்து ஒரு 40 லாரி இல்லை 50 லாரி. அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ சொன்னாங்க டிசாஸ்டர் பிளான் இல்லைன்னு, அந்த மாதிரி ஒன்று வச்சுருந்தா ஒரு வேளை தண்ணி அந்த மாதிரி ஒன்று வச்சுருந்தா அங்கே ஸ்டாம்பீட் ஆகிடக்கூடாது. அப்படி இல்லை, 15 லட்சம் பேர் ஒரே நேரத்துக்குள்ளே வந்துடுவாங்க, 11 மணிக்குள்ளே வந்துடுவாங்க. நிகழ்ச்சி முடிஞ்சு 1-1:30 நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு எல்லோரும் ஒரே நேரத்தில் வெளியாவாங்கன்றது தெரியும் தானே சார்? 15 லட்சம் பேருன்றது திருச்சியோட பாப்புலேஷன் சார். திருச்சியுடைய பாப்புலேஷனு எங்கே அசம்பிள் ஆகுது? மெரினாவில் மட்டும். மெரினாவில் வந்து 3 கிலோமீட்டருக்குள்ளே என்டையர் திருச்சி வந்து ஒரு மெரினாக்குள்ளே அசம்பிள் ஆகுது. தைப்பூசம் சமீபத்தில் நடந்து நிறைய கொடுப்பாங்க போனாங்க. தைப்பூசத்தில் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க சமீபத்தில். அந்த மாதிரி இந்த ஸ்டாம்பீடுன்றதும் இருக்கு. ரிப்பப்ளிக் டே பெரேடு, கும்பமேளா, இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டே போனீங்கன்னா நமக்கு வந்து இது புதுசு. 2003 ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது பண்ணது. அப்போது ஜெயலலிதா அம்மா மேலே ஃப்ளவர்லாம் கூட போட்டாங்க. அப்போது 2003 அந்த மாதிரிலாம் பண்ணது. அப்பவும் சில டெத்ஸு ரிப்போர்ட் ஆச்சு. 2003 ரிப்போர்ட் ஆச்சு. அப்போது சிங்கப்பூர் தமிழ் முரசுன்னு ஒரு பத்திரிகையிலே வந்திருக்கு. எனக்கு சொன்னாங்க, அது நான் வேணால் காட்டுறேன். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப புதுசு. நம்ம கூட்டத்தை ஒரே நேரத்தில் கையாளுறது நமக்கு ரொம்ப புதுசு. ஹியூமிடிட்டி அதிகம், வெப்பம் அதிகம். சார் திருப்பதியிலேருந்து வந்திருக்காங்க சார். இல்லை, இந்தியாவில் முதன்முறையாக சென்னையில் நடக்கல. விமானப்படை நிறைய ஊரில் நடந்திருக்கு. நிறைய ஊரில் நடந்திருக்கு. எவ்ரி இயர் நடக்கும். இல்லை, எவ்ரி இயர் நடக்குது. எங்கேயும் இந்த மாதிரி 5 பேர் உயிரிழப்புங்கிறது இது வரைக்கும் இந்த நிகழ்வு வந்திருக்கு. நிறைய இடங்கள்ல வேறு நிகழ்ச்சிகளில் விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறாங்க. விமானப்படை நிகழ்ச்சிகளில் நடந்ததா டேட்டாஸ் இல்லை. பட் இட் கேன் ஹேப்பன். ரிப்பப்ளிக் டேலேயே நிறைய பேர், அந்த டெல்லி குளிர் வந்து கடுமையான குளிர் ரைட்டுங்களா. எல்லாருமே வந்து வீட்டுக்கு சாயந்தரம் இல்லை நைட்டு மிட் நைட் தான் போவாங்க. இந்த இன்சிடெண்ட்லேயும் பல பேர் வந்து கார்களை வந்து சைதாப்பேட்டில் விட்டுட்டு அதிகாலை தான் வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்க.
அந்த மாதிரிலாம் நிறைய இன்சிடென்ட்ஸ் பிரபு, இருக்கு. இதுல So, இந்த இன்னொரு மாதிரி செய்தி, நேரமும் ரொம்ப முக்கியமா? 11 to 1ன்றத தேர்வு செய்திருக்க கூடாது. ஆமா, அதுல கரெக்டான பாயிண்ட் சார். 4 to 6 ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம். 2003ல வந்து 12 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆஹா. நாங்களாம் வீட்டுக்கு போயிட்டோம். ஆஹா. 12 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டோம். ஆனால் இப்போ வந்து இந்த நேரத்தை சூஸ் பண்ணது இது ஒரு ஃபெயிலியர். ரெண்டாவது அந்த சண்டே சார் சொன்னார் இல்லைங்களா, சண்டே டைமில் ஆப்ரேட் பண்ணுற ½ அன் ஹவருக்கு ஒன்று. இப்போ இன்றைக்கி சௌமியா அன்புமணி கூட சொல்லியிருக்காங்க, மெட்ரோ வந்து சார் 40,000 பேர் சார் சேப்பாக் ஸ்டேடியத்தில் கிரிக்கெட் போட்டி சார், 40,000 பேர் தான் சார் கூடுவாங்க. நான் சிந்தாதிரிப்பேட்டைக்காரன் சார். 40,000 பேர் வெக்கேட் ஆகிறதுக்கு, நான் கிரிக்கெட்டரும் கூட, 40,000 பேர் வெக்கேட் ஆகிறதுக்கு 1 hour ஆகும். வெக்கேட் ஆகிறதுக்கு 1 hour ஆகும். அப்போ 15 லட்சம் பேர் வெக்கேட் ஆகணும்னா எப்படி இருக்கும்? அட் த சேம் டைம் 15 லட்சம் பேர் 40,000 பேருக்கே 1 hour ஆகும். அப்படியே ரொம்பிடும் அந்த ரோடு ஃபுல்லாக, மவுண்ட் ரோடு ஃபுல்லாக ரொம்பிடும். அப்போது 15 லட்சம் பேர் வெக்கேட் ஆகணும்னா எப்படி இருக்கும் அப்படின்றதுல குழப்பங்கள் இருந்திருக்கு, பிரச்சனைகள் இருந்திருக்கு. திருமிகு சிவசங்கர், இது எண்ணிக்கை வந்து எதிர்பார்த்ததை விட அதிகம்னு அமைச்சர் சொல்கிறார். 15 லட்சம் எதிர்பார்க்கப்பட்டது, ஆனால் வந்தது அதற்கு மேலுன்னு. அந்த எண்ணிக்கைங்கிறதுனால தான் கட்டுப்படுத்த முடியாமல் திணறி இருக்காங்க சார். இது முழுக்க முழுக்க அரசுடைய தோல்வி தான் சார். பல காரணிகள் நான் வரிசையாக சொல்லுவேன். அதான் சொல்கிறேன், நேரம் ஒரு விஷயம், அடுத்து கோஆர்டினேஷன், சிட்டி போலீஸாக இருக்கட்டும், டிராஃபிக் போலீஸு, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு, பேரிடாரு, எல்லாமே ஒருங்கிணைஞ்சு இதை செஞ்சுருக்கணும் சார். இதில் டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணுச்சு யோசிச்சு பாருங்கள். அதாவது இன்னைக்கு முதலமைச்சர் சொல்கிறாரு, முதலமைச்சரும் சரி அவருடைய சகோதரியும் சரி என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகமாக மக்கள் கூட கட்டுப்படுத்த முடியாத மக்கள் நெருக்கடியில் வந்து நம்ம தவிர்க்கணுன்றாங்க. என்ன சொல்ல வர்றாங்க செய்தி? ஒரு சம்பவம் நடந்துச்சு சார், ஒன்று ஆறுதல் சொல்லலாம். ஆறுதல் சொல்லணும்னாலும் வெந்த பொண்ணில் வேல் பாய்ச்சுற மாதிரி இருக்குது முதல்வர் சொல்கிறதும் அவங்க சகோதரி சொல்கிறதும். என்ன 2 செய்தி தான் அவங்க சொல்ல வர்றாங்க. கூடக்கூடாதுன்னா என்ன சொல்ல வர்றாங்க? அப்போ எங்கள் கவர்மெண்ட் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காது, அதனால் வராதுங்கன்னு சொல்கிறாங்களா? இல்லை மேல்தட்டு மக்கள் மட்டும்தான் அதை பார்க்கணும்னு சொல்ல வர்றாங்களா? நீங்கள்லாம் வராதிங்கன்னு. என்ன சார் அது? ஞாயிற்றுக்கிழமை, சாதாரண ஞாயிற்றுக்கிழமை வந்து மெரினால கூடும். அடுத்து இந்த லீவ் விடுமுறையுடைய கடைசி நாள், அது ஞாயிற்றுக்கிழமையே அமைஞ்சிருச்சு. அப்போ ஏழை எளிய மக்கள் சாதாரணமாக மெரினாவுக்கு போவாங்க. அது நீண்ட கடற்கரை கூட சார். தேவையான அளவுக்கு வசதிகளை ஏற்படுத்தியிருக்கலாம் சார். தேவையான அளவுக்கு வசதி, சின்ன இடம் சரி, தவிர்க்க முடியாத நெரிசல் வந்துருச்சு, கட்டுப்படுத்த முடியலாம், பரவாயில்ல. நீண்ட நெடிய கடற்கரை சார். நீங்கள் பண்ண 8,000 போலீஸை போட்டேன், 8,000 போலீஸை போட்டதா இருக்கட்டும், 7,000 பேரை போட்டதா, எப்படி போட்டீங்க? திட்டமிடுதல் இருக்கா? எங்கே போட்டீங்க? தண்ணி கொடுக்கல சார், அடிப்படை வசதிகளை கொடுக்கல சார். தண்ணி கொடுக்காம என்ன சார் பண்ணுவாங்க? நான் என்ன சொல்றேன், தண்ணீருக்கு அவரு இல்ல சார், இவங்களுக்கு 15 லட்சம் பேர் வரப்போறாங்க, இது லிம்கா சாதனை புத்தகத்துல வரப்போகுதுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சார், எல்லாருக்குமே தெரியும். திட்டமிடுதல் என்ற ஒருங்கிணைப்பு இல்ல. அமைச்சருடைய அறிக்கையில விளக்கத்துல என்ன இருக்குன்னா, விமானப்படை வந்து அறிவுறுத்திருக்கு, தண்ணீரோடு வரணும், குடை எடுத்துட்டு வரணும், கண்ணாடி அணிஞ்சிட்டு வரணும், தொப்பி அணிஞ்சிட்டு வரணும் அப்படின்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அறிவுரையை வழங்கியிருக்காங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ நான் இருக்கேன், நான் போனேன், என் குழந்தை என் குடும்பத்தோடு போனோம், கார்ல போறோம், தண்ணியை கொண்டு போயிருக்கோம், குடையை கொண்டு போயிருக்கோம், எல்லாம் கொண்டு போயிருக்கோம். ஆனா முடிச்சுட்டு வெளியே வரும்போது இத்தனை பிரச்சனை வருதுன்னா அது யார் சார் சரி பண்ணணும்? எல்லாரும் நாங்க எல்லாமே மக்கள் எல்லாமே அவங்க வசதியோடு தான் போயிருக்காங்க, எல்லாத்தையும் கொண்டு போயிருக்காங்க. அங்க ஒரு நெரிசல் ஏற்படுதுன்னா பாதுகாப்பா வீட்டுக்கு மக்கள் அனுப்ப வேண்டியது யார்? சிறப்பு பேருந்துகள் இருந்தா 2003 பத்தி பேசுறாரு, 200 பேருந்து அம்மா கொண்டு போய் நிறுத்துறாங்க சார். சிறப்பு பேருந்துகள் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? அவங்கவுங்க மூவ் ஆயிட்டு இருப்பாங்க. சரி, அதுக்கப்புறம் பிரச்சனை வந்துச்சு, நெரிசல் வந்துச்சு, நெருக்கடி வந்த பிறகு என்ன பண்றீங்க? அப்படியே விட்டுட்டாங்க. 3 மணி நேரம் சார், 200 பேர், இப்ப 5 உயிர்களை சொல்றீங்க, 200 பேர் திக்கு தெரியாம எதுவுமே போகல சார். போன் கால் போல, வெளியே வர முடியல, மயக்கம், வாந்தி, இப்படி இல்ல எத்தனை துன்பங்கள். அதீத வெயில் தான் காரணம், அதனால நீர்ச்சத்து குறைபாடு. நேரம் நீங்க தேர்ந்தெடுத்த நேரம் தெரியும் சார். 15-20 நாள் என்ன வெயில், மே மாசம் வர வெயில் வந்துட்டு இருக்கு சார், தெரியாது அது கவர்மெண்ட்டுக்கு? நான் முதல்ல இருந்து சொல்றேன், 40 மாசமா ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து நாங்க சொல்ற விஷயம் ஒருங்கிணைப்பு இல்ல. இல்ல, விமான போக்குவரத்துக்கும் அதிகாரிகளுக்கும் ஒருங்கிணைப்பு இல்ல சார். இது யார்? சீஃப் செக்ரட்டரி இருந்து வருவாய்த்துறை வரைக்கும் பார்த்திருக்கணும் சார். விமான போக்குவரத்து துறை எந்த நேரத்துல குறைவான விமானங்கள் இயங்குதுன்னு பார்த்து அந்த நேரத்தை ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. டெல்லி போன்ற விஷயங்களை சீக்கிரமாவே ஆரம்பிச்சிடுவாங்க சார். இது மெரினால 10 மணி 11 மணிக்கு எப்படி கொதிக்கும் சார் மணல்? யோசிச்சு பாருங்க. நல்ல வெயில் வர நேரம் அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க. 11ல இருந்து 12 உச்சபட்ச வெயில். ஞாயிற்றுக்கிழமை வேற, அது ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால குழந்தைகள் எல்லாமே அந்த கடைசி விடுமுறையோட கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை அமைஞ்சு போச்சு. அப்ப கூட்டம் வர்ற இடங்கள்லாம் நீங்க தவிர்த்தோம்னா, நாங்க வண்டலூர் ஜூ போக கூடாது, மெரினாக்கு போக கூடாது, தீவு திடலுக்கு போக கூடாது, காணும்பொங்கலுக்கு போக கூடாது, எங்கேயுமே போக கூடாது. இதுவா சார் பதில்? இதுவா சார் ஆறுதல்? அவர் உடல்நல கோளாறுன்றாரு முதலமைச்சர். என்ன கோளாறு? 34-37 வயசு பையன் உடல்நல கோளாறு இருக்கும், குழந்தைகளை கூட்டிட்டு எப்படி மெரினாக்கு போவாங்க உச்சி வெயில்ல? என்ன சார் ஆறுதல்? நாங்க சொல்றோமே, மழைநீர் வடிகாலா,
கால்வாயில செத்து போனா விக்னேஷ் இறந்து போனாலும் லாக்அப்ல உடல்நல உபாதை. மழைநீர்ல இப்ப போன வாரம் அசோக் நகர் இங்கதான் இறந்து போறாரு. நிர்வாக கோளாறுன்றமே, பாதுகாப்பு கொடுக்கலன்றோம். நாங்க எல்லாம் எங்களை பாதுகாப்போடு தான் கொண்டு போறோம். எங்க கார்ல தான் போறோம், எங்க கிட்ட தண்ணியை கொண்டு போறோம், கொடையை கொண்டு போறோம், எல்லாம் கொண்டு போறோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எங்களை பாதுகாப்பா அனுப்ப வேண்டியது யாருடைய கடமை? பேருந்துகள், சிறப்பு பேருந்துகள் சொன்னீங்களா? ரயில்வே, மெட்ரோ எல்லாமே என்ன சார்? சிட்டி போலீஸ் என்ன பண்ணுது சார்? எல்லாருமே விஐபி பக்கத்துல அதிகாரிகள் எல்லாம் போய் எங்க நின்றுட்டு இருக்காங்க? அமைச்சர், முதலமைச்சர் 1க்கு 2 முதலமைச்சர் ஆயிட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு 2 முதலமைச்சர் இருந்து கூட என்ன பண்ணீங்க? சாதனைக்கு மட்டும் சிரிச்சுக்கிட்டு வாங்குறீங்களா? அப்ப வேதனைக்கு யார் சொந்தம்? உடல்நல கோளாறா அது? உடல்நல கோளாறா சார் இது? நேரம் வந்து காலையிலயோ மாலையிலயோ செய்திருந்தா இந்த அளவுக்கு வெயிலின் தாக்கம் இல்லாம தவிர்த்திருக்க முடியுமா? இந்த 5 பேர் உயிரிழப்புக்கு சன்ஸ்ட்ரோக் தான் காரணம்னு வரும் பட்சத்தில் கண்டிப்பாக 4 to 6 எடுத்துக்கலாம் சார். உண்மையிலே இந்த எங்களோட ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டில் இதுவும் ஒரு ஃபேக்டர். டைம் தான். ஸோ இப்போது நீங்கள் நிறைய ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் அனலைசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேஸ் இயர்லி மார்னிங்கில் தான் நடக்கும். ஏன்னா சூப்பர்விஷன் கம்மியாக இருக்கும், அதுதான் கான்செப்ட். ஸோ அதே மாதிரி இந்த டைம் ஃபேக்டரும் வந்து உண்மையிலே 4 to 6 சூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த இப்போது என்னோடய பாயிண்ட் என்னென்னா, லாஸ்ட்டு 1 வீக்கில் இருந்தே மீடியாவோட ஹைப் வருது, எல்லாத்துலேயுமே போடுறாங்க, எல்லாருமே பார்க்குறாங்க. அதுதான் மெயின் அதிகமாக வரும்ன்ற கூட்டம் வர்றதுக்கான மெயின் காரணமே மீடியா கொடுத்த ஹைப்பு தான். இன்னொன்று, இது வந்து தானாக சேர்ந்த கூட்டம், பிராந்திக்கோ பிரியாணிக்கோ வேறு எதுக்குமே இல்லை. ஒன்று இது வந்து நேஷனல் ப்ரைடு. அதாவது இந்த மாதிரி ஒரு ஏர்ஃபோர்ஸை பற்றி ஒரு விஷயங்கள் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்து, நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த 5 பேரோட இது இல்லை, கொஞ்சம் இல்லைன்னா இது உண்மையிலே சென்னையோட ஃபோக்கஸ் உலக லெவலில் பார்க்க வேண்டிய தருணம். இந்தியாவுடைய வல்லரசு, அதாவது இராணுவத்தில் இவ்வளோ பெரிய இது வந்துட்டு பண்ண வேண்டிய இடத்துல இந்த நிர்வாக சீர்கேடால், ஏன்னா 15 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க சார் விக்டிமு. அவங்க போய் சொல்ல மாட்டாங்களே, யார் ஒன்றா போய் சொல்லலாம். 15 லட்சம் பேர்கிட்ட போய் நீங்கள் சொல்ல முடியுமா நாங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கோன்றத? அது வந்து உண்மையிலே அரசாங்கம் வந்து இது நிதர்சனமாக ஏற்றுக்கிட்டு இந்த அனலைசிஸ் ஃபால்ஸ் ஃபைண்டிங்கில் எங்கெங்கெல்லாம் கரெக்ட் பண்ணணுமோ, அந்த கேப்ஸில் எங்கெல்லாம் இருக்கோ அதை நிவர்த்தி பண்ணணும் சார். ஒன்று சார், ஒரு ஃபுட்டேஜ் வந்து பார்த்தேன். ஒரு 32 ஏஜ் உள்ள அவர் ஹஸ்பண்ட் வந்து பைக் பார்க்கிங்க்கு விட்டு போய் அது வரைக்கும் உயிரோடு இருந்திருக்கார், நல்லா இருந்திருக்காரு. பைக் பார்க்கிங்கில் போயிட்டு அந்த நேப்பியர் பிரிட்ஜு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் லென்த்து தான். 1:30 மணி போய் 3 மணி 1.5 மணி நேரமாக ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்து வந்து போய் மொபிலைசேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்து இன்றைக்கி அவர் உயிரோடு இருந்திருப்பார். அது ஏன் கோட்டை விட்டீங்க? இன்னொரு பையன் நான் பார்த்த ஃபுட்டேஜ் பார்க்குறேன், 9 மணிக்கு 25 ஆம்புலன்ஸும் லைன் கட்டி ஒரே இடத்துல நிற்குது. இதான் சேஃப்டி இன்ஜினியரிங் பிளானா? 40 ஆம்புலன்ஸ் சொல்லியிருக்கிறாரு அமைச்சர். சார் 40 ஆம்புலன்ஸும் ஒரே இடத்துல ரோ கட்டி நிற்கிறாங்க சார். நான் என்ன சொல்லணும்னா, 1.5 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டரில் ஒவ்வொரு லொக்கேட்டை போட்டு நிறுத்திருந்தா டக்குன்னு எவாக்கேட் பண்ணி எடுத்துருக்கலாம். இன்னொரு பாயிண்ட், எமர்ஜென்சி எக்ஸிட் ரோடுன்னு ஒரு டேக் போட்டுருந்து இந்த மாதிரி அஃபெக்ட் ஆன பீப்புளை உடனே ஹாஸ்பிட்டல் மொபிலைசேஷன் பண்ணியிருந்தா ஒரு உயிரும் இழப்பாமல் காப்பாற்றிருக்கலாம். ஒரு நிமிஷம் சார், 200 பேரை ட்ரீட் பண்ணியிருக்காங்க, 3 ஹாஸ்பிட்டல்ஸு, மொத்தம் 250 பெட்ஸு, 200 பேர் மயங்கி விழுந்திருக்காங்க, பல பேர் உள்ளே மயங்கி விழுந்திருக்காங்க, ஹியூமிடிட்டி உள்ளே மயங்கி வந்திருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. 5 உயிர்கள் போச்சு, ஒருத்தரை காப்பாற்றலைன்னு ஐயா கவலைப்படுறாரு. பட் 200 பேரை காப்பாற்றிருக்காங்க, மருத்துவமனையில் சிகிச்சையும் பெற்றுட்டு இருக்காங்க. முழுமையான விசாரணை வந்தால் தான் தெரியும் சார் பாதிப்பு எவ்வளவுன்னு. பிரச்சனை அரசு பொறுப்பேற்றுக்குதா இந்த அசம்பாவிதத்திற்கு? இல்லை, இது முதல்ல அசம்பாவிதம் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலேருந்து நான் மாறுபடுறேன். முதலமைச்சருக்கு வந்து எதையும் தன் அரசாங்கத்தின் மீது விமர்சனங்கள் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவமும் தைரியமும் என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கும் அதனுடைய முதலமைச்சருக்கும் உண்டு. முதலமைச்சருடைய அறிக்கையில் 2வது பத்தி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. எதிர்பார்த்த எண்ணிக்கையை விட மிக மிக அதிக அளவில் மக்கள் வந்திருந்ததால் நிகழ்ச்சி முடிந்த பின்னர் திரும்பச் செல்லும் மக்கள் தங்கள் வாகனங்களை அடைவதிலும் பொது போக்குவரத்தை பெறுவதிலும் மிகுந்த சிரமம் அடைந்தனர் என்பதை அறிந்தேன். அடுத்த முறை இதுபோன்ற பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடுகள் செய்யும் போது இவற்றில் இந்த அரசு கூடுதல் கவனமும் ஏற்பாடுகளும் செய்யும். இந்த இடத்துல நீங்க முதலமைச்சருடைய அந்த வார்த்தையை பார்க்கணும். மரியாதைக்குரிய சிவசங்கரியாக இருக்கட்டும் அல்லது பிரபு காந்தி ஆகட்டும், இவங்க 2 பேரும் பேசினது கோஆர்டினேஷன் இல்லை. இங்க வந்து அண்ணன் பிரகாஷ் வந்து ஒரு விஷயத்த சொன்னார். 3 கிலோமீட்டர்ல 15 லட்சம் பேர் கூடுறாங்க சார். ஒரு அரசாங்கம் திட்டமிடலை அப்படின்னா அந்த கேதரிங்கே வந்து ஒரு பெரிய சோகமாக நிகழ்ந்திருக்கும். இந்த கேதரிங் ஒரு அரசினுடைய ஒருங்கிணைப்பு இல்லை அப்படின்னா ஒவ்வொரு 2 கிலோமீட்டருக்கு இடையிலையுமே கிட்டத்தட்ட 4 பாக்ஸ்களை போட்டு 15 லட்சம் பேரை அகாமடேட் பண்ணுறோம் உள்ளார. 15 லட்சம் பேரையும்
ஒரு 2 கிலோமீட்டருக்கு தூரத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு அவங்க பை வாக் தான் வர முடியும். நீங்க வந்து மெரினா கடற்கரை வந்து 100 கிலோமீட்டர் தூரம் கிடையாது. மெரினா கடற்கரை கிட்டத்தட்ட நீங்க பட்டினப்பாக்கமும் சேர்த்து எடுத்தீங்கன்னா அதிகபட்சம் 4.5 கிலோமீட்டருக்குள்ளார அந்த கடற்கரை சுருங்கிடும். 4.5 கிலோமீட்டருக்குள்ளார கிட்டத்தட்ட வந்து 1 லட்சம் ஹெக்டேர்ல நிற்கக்கூடிய மக்கள் உள்ள போறாங்க. அந்த மக்கள் உள்ள போறத பாதுகாப்பாக உள்ளே அனுப்புகிறோம். அந்த மக்கள் பார்க்கிங்ல ஒழுங்கா நிப்பாட்டுறாங்க, பார்க்கிங்ல இருந்து நடந்து வராங்க. நீங்க இங்க ஒரு அசம்பாவிதம் அப்படின்னா கூட்டம் ஒட்டச்சிக்கிட்டு உள்ள போய் அம்மையார் ஜெயலலிதாவினுடைய தேர்தல் பிரச்சாரத்துல கூட்டத்துல உளுந்து செத்தாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியோ இல்ல அத்திவரதர் கோவில்ல வந்து பெருமாளை பார்க்கறதுக்கு போய் 4 பேர் நசுங்கி செத்தான்ல அந்த மாதிரியோ, ஹத்ராஸ்ல போய் 122 பேர் மிதிபட்டே செத்து போனால அது அசம்பாவிதம். நம்ம பிரபுகாந்தி சார் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை பயன்படுத்தினார், எமர்ஜென்சி எவாக்குவேஷன் அப்படின்னாரு. தேர் இஸ் நோ எமர்ஜென்சி. அங்க எமர்ஜென்சியே இல்லை. இங்க அந்த ஒரு இந்த வாதத்தை ஒரு அறிவியல் பூர்வமா எமர்ஜென்சி எவாக்குவேஷன்னா 1:30 மணிக்கு முடிஞ்ச பிறகு அந்த 15 லட்சம் பேர் ஒரே நேரத்துல வெளியே வர்றாங்கல்ல, அதற்கான முனைப்பு எடுப்பாங்க. உள்ள வர்றப்பையும் அப்படிதானே வந்தாங்க. அப்படி வரல. ஒரு நிமிஷம் நான் முடிச்சறேன். உள்ள வர்றப்பையும் அவங்கள ஒருங்கிணைச்சு அனுப்புறோம். அப்படி வரல. வெளியில போகிறப்ப இப்ப எல்லா தனி மனிதனுடைய இப்ப ஒரு விஷயத்தை சொன்னாங்க. நான் அதான் அந்த சயின்டிபிக் ரீசனை மட்டும் சொல்லிடுறேன். அன்னைக்கு அதாவது நேற்றைக்கு நடந்த இயற்கை என்பது நீங்களோ நானும் தடுக்க முடியாது. நீங்களோ நானும் இயற்கையை தடுக்க முடியாது. அந்த வெப்பத்தினுடைய அளவு, வெப்பத்தினுடைய கால அளவு 37 டிகிரி செல்சியஸுக்கு மேல போகுது. வெட்ப்ளோ டெம்பரேச்சர்னு சொல்றாங்க. கடல் அலையினுடைய ஈரப்பதமும் மனிதர்களுடைய அந்த வெப்பமும் கூட்டத்தினுடைய வெப்பமும் சேர்ந்து 93 பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க சார். அந்த கிரவுட்ல 93 பேரும் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். இது மெடிக்கல் டீம் செஞ்சிருக்கிற வேலை. அந்த 15 லட்சம் பேர்ல 93 பேர் மயக்கம் அடைந்திருக்கிறார்கள். அந்த 93 பேரை காப்பாற்றி இருக்கிறோம். ஒருத்தர் சொன்னார், நான் 1.5 கிலோமீட்டர் தூரம் வண்டியை நடக்க விட்டாங்க அப்படின்னு. வேற என்ன செய்ய முடியும்? அதே கார்த்திகேயனுடைய மனைவி உங்க புதிய தலைமுறையில சொல்றாங்க, நாங்க வந்தோம், நிகழ்ச்சி பார்த்தோம், எங்களை அண்ணா சதுக்கம் பேருந்து நிலையத்தில் விட்டுட்டு எங்க பிள்ளைகளை விட்டுட்டு பைக் எடுக்க போனாரு. வெயிலினுடைய தாக்கம் மட்டும்தான் காரணம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு. இங்க வெயிலினுடைய தாக்கத்தை ஒரு அரசாங்கத்தினுடைய திட்டமிட்டு செயல்பட்டு ரொம்ப பிளசண்டா முடிய வேண்டிய ஒரு விஷயத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. இந்த அரசினுடைய தோல்வி கிடையாது. இல்ல, வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்குன்னா அதுல 2 விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஒன்று, நேரம் மாற்ற குறித்து மத்திய அரசோடு பேசியிருக்கலாமா, விமானப்படையோடு பேசியிருக்கலாமாங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று, தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு விமானப்படை அறிவுறுத்தி இருக்குன்னா 2 லிட்டர் எடுத்துட்டு வருவாங்க, 4 லிட்டர் எடுத்துகிட்டு வருவாங்க. எவ்வளவு தூக்க முடியுதோ சுமந்து தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் தண்ணியோட அளவு அதிகமாகிற போது அங்கே குடிப்பதற்கே தண்ணீர் இல்லைன்னு மக்கள் அவதிப்பட்டிருக்காங்க. அது தவறான செய்தி சார். நான் வந்து தொடர்ச்சியாக இந்த வந்ததற்கு பிறகு அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு பேசிய போது முதல்ல இந்த நேரம் ஃபிக்சேஷன் அப்படின்னு இருக்குல்ல, அக்காவும் சொன்னாங்க, நேரம் வந்து இந்த அரசாங்கம் வந்து தவறாக முடிவு பண்ணிருச்சு. இந்த நேரத்தை நாம முடிவு பண்றதுல இவங்களுடைய பழைய நண்பரான பாஜக ஒன்றிய அரசாங்கம் தான் முடிவு பண்ண முடியும், நாங்க முடிவு பண்ண முடியாது. இதே சத்தீஸ்கர்ல 90வது விமானப்படையினுடைய விழாவுக்கு வந்து மதியம் 2:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் நடத்தியிருக்காங்க. அதை போலவே 91வது ஃபங்க்ஷனை வந்து 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நடத்தியிருக்காங்க. ஏன் சென்னையில் 11 மணியிலிருந்து 1 மணிக்குள்ளார நடத்தணும்? இந்த டெம்பரேச்சர் மெட்ராலஜியும் மத்திய அரசாங்கத்திடம் தான் இருக்கிறது. விமானம் ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் ராணுவத்துறை அமைச்சகத்திலும் இருக்கிறது. மக்கள் கூடுறாங்க, இந்த நேரத்தில் வைக்கலாமா வேணாமாங்கிறத நம்மகிட்ட என்னன்னா இது வந்து அவங்களுடைய டிக்டேட்டிவ் ரைட், ப்ரெரோகேட்டிவ் ரைட். அந்த இடத்துல இந்த வார்த்தையை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல நாங்க இப்படி நடத்த போறோம், ஏன்னா எங்களுடைய பாதுகாப்பு. நாம அதுல நேரம் இல்ல மாத்துங்க அப்படின்னா எங்களை வந்து நீங்க தேச விரோதிம்பீங்க. தேச விரோதினா என்ன அப்படின்னா, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க பிரகாஷ் சார்ட்டையும் பிரபுகாந்திட்டையும், இதுக்கு முன்னாடி 91 வருஷமா இது நடந்துகிட்டு தானே இருக்குன்னு. 91 வருஷமா இப்படிப்பட்ட கூட்டம் வந்ததே இல்லை. லிம்கா புக்ல வருது அப்படின்னா முதல் முறையா இவ்வளவு பெரிய கூட்டம் விமானப்படைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மரியாதை செய்திருக்கிறார்கள். அந்த இடத்துல 6 மணிலிருந்தே கூட்டம் வர தொடங்குறாங்க. 6 மணிக்கு அவங்க வரும்போது எவ்வளவு தூரம் தண்ணியை சுமந்துட்டு வர முடியுமோ சுமந்துட்டு வராங்க. அப்ப 6 மணிலிருந்து 1:30 மணி வரைக்கும் அந்த தண்ணீர் அளவு போதுமானதா அப்படின்றது. 6.5 லட்சம் லிட்டர் தண்ணீர் சென்னை மாநகராட்சியால் குடிநீர் துறையால் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல. ஆமா, ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். நீங்க 15 லட்சம் பேருக்கு நம்ம டம்ளர்ல தண்ணி கொடுக்க முடியாதுங்க. இட்ஸ் அ மாப். நீங்க வாதத்துக்கோ அல்லது அரசாங்கத்தை குறை சொல்லணுங்கிறதுக்காகவோ நீங்க படிச்ச இன்ஜினியர்
15 லட்சம் பேர் வரான்னா நாங்க 6.5 லட்சம் லிட்டர் தண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சாதனை சார். 3 கிலோமீட்டர் மட்டுமே இருக்கக்கூடிய கடற்கரையில 6.5 லட்சம் லிட்டர் தண்ணீர் கொடுத்துருக்கோம். 93 பேர் அந்த கூட்டத்துல மயங்கி விழுவுறான். அவனை உடனடியா மருத்துவமனை கொண்டு போறோம். நீங்க சொன்னீங்கல்ல 1.5 கிலோமீட்டருக்கு பாத்வே போட்டு ஆம்புலன்ஸ் நிப்பாட்டி இருக்கணும்னு, 45 ஆம்புலன்ஸ் நிப்பாட்டி இருக்கோம் சார். நீங்க ஒரு பாத்வேல மட்டும்தான் 20 ஆம்புலன்ஸ் பாத்தீங்க. மொத்தமே நீங்க சென்னை மெரினா கடற்கரையை நேப்பியார் பாலத்திலிருந்து எடுத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து எழிலகம் ரோடு ஒரு மெயின் ரோடு சார், சேப்பாக்கம் மெயின் ரோடு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திருவல்லிக்கேணி மெயின் ரோடு. அதுக்கு கடைசியில பாத்தீங்கன்னா மத்ததெல்லாம் சின்ன குறுகலான சாலை. எங்கன்னா அடுத்து வந்து டிஜிபி ஆபீஸ் தான். இந்த 3 தான் மெயின் ரோடு. அந்த 3 இடத்திலையும் பாதுகாப்பு கட்டமைப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற வீடியோ போய்கிட்டு இருக்கு பாருங்க. மயக்கமடைந்தவர்களை உடனடியாக தமிழக அரசினுடைய மருத்துவ குழு காப்பாற்றி இருக்கிறது. 240 பெட்டுகளை ஸ்பெஷல் பெட் வந்து நம்முடைய ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 240, அதை போலவே நம்முடைய ஓமாந்தூரார் மருத்துவமனையிலும் சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 2 பெரிய மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 40 மருத்துவர்கள் 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் நியமித்திருக்கிறாங்க. ஆனா ஒரே நேரத்துல வெளியேறி இருக்காங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் வெயில்ல வந்து போக்குவரத்து நெரிசலால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரயில்கள் கூடுதலாக இயக்குவது குறித்து எந்த விதமான முன்னேற்பாடுகளும் இல்ல. மத்திய அரசு இயக்குறாங்க, அவ்வளவுதான் சார். இப்ப நாங்க பேருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்குவது குறித்து எந்த விதமான இவர் பேசுறப்ப சொன்னாரு, பிரபுகாந்தி பேசுறப்ப சொன்னாரு, நான் வந்து கமிஷனர்கிட்ட கூப்பிட்டு பேசினேன், அவர் லெத்தாஜிக்கா பதில் சொன்னாருன்னு. 15 லட்சம் பேர் அண்ணா சொன்னாங்க. 40,000 பேர் கிரௌடு ரிலீவ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். இங்க 15 லட்சம் பேர் 3 மணி நேரத்துல எவாக்குவேட் ஆயிருக்காங்க. 3 மணி நேரத்துல அவங்க வீடுகள் போய் சேர்ந்து இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு போக்குவரத்து ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. பொது போக்குவரத்து நீங்க மக்கள் கூட்டத்திலிருந்து வெளியேறுகிற போது அவர்களுக்கான அந்த சுய ஒழுக்கம் இருக்குல்ல, அது இல்லாம போவோம். நம்மளா இருந்தாலும் சரி, நம்ம வண்டியை வேகமா அனுப்போம், சீக்கிரம் போவோம் அப்படின்னு போவோம். அந்த இடத்துல வழிமுறைகளை மக்கள் பின்பற்றாத ஒரு சூழல் வருகிற போது, கட்டுக்கடங்காத கூட்டம் ஒரே இடத்துல ஏறுற போது அந்த சிக்கல்கள் வரத்தான் செய்யும். நான் ஒண்ணுமே இல்லை, நம்ம சேப்பாக்கத்துல வந்து கிரிக்கெட் மைதானம் நடக்குது. அந்த 40,000 பேர் கிரிக்கெட் முடிச்சுட்டு வெளியில வர்றப்ப எத்தனை பேர் ஒன் வேல ஏறுவாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படி ஏறுகிற போது ஏற்படுகிற, நான் திரும்பவும் சொல்றேன், இந்த 5 உயிர்கள் விலை மதிக்க முடியாத உயிர். ஆனால் இதற்கு அரசாங்கம் எந்த வகையில் காரணம் என்றால் எந்த வகையிலும் இல்லை. இயற்கையும் அதனால் ஏற்பட்ட வெப்பமும், ப்ளூ டெம்பரேச்சர் என்று சொல்லக்கூடிய இயற்கைக்கு மாறாக ஒரு வெப்ப அலை ஏற்பட்டு அதன் மூலம் ஏற்பட்ட இழப்பு, அதற்கு இந்த அரசாங்கம் வருந்துகிறது. அதை நீங்க உணர்ந்தணும். ஒரு விஷயம் அவர் அறியாம சொல்லிட்டு இருக்காரு. எமர்ஜென்சியே இல்லன்றாரு. 92 பேர் 100க்கும் மேற்பட்டவர்கள் மயங்கி விழுந்தா அதுக்கு என்ன பேர்? காப்பாத்தி இருக்கிறோம்னு சொல்றாரு. எமர்ஜென்சியே இல்லன்றாரு. இந்த சிச்சுவேஷனே எமர்ஜென்சி சிச்சுவேஷன் இல்லன்றாரு சார். அதுவே தவறான வாதம்ன்ற நானு. அடுத்த சதா எங்களை சொல்றாரு உங்களுடைய பழைய நண்பர். அப்ப அவங்களே ஒத்துக்கிட்டாங்க இவங்க புதிய நண்பர்ன்றது. அவங்க புதிய நண்பர் அதான் சொல்றாங்களே, நீங்க சதா மத்திய அரசாங்கம் எதிர்க்கிறீங்க. இங்க சூழ்நிலை என்ன? 20 நாளா என்ன மாதிரி வெயில்? இந்த நேரத்தை நிர்ணயிக்கிறது ஒன்றிய அரசு. நீங்க எங்களை சொல்றீங்க ரயில் அனுமதிக்கிறது ஒன்றிய அரசு. நீங்க எங்களை சொல்றீங்க ஏன் நீங்க அவங்கள பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறேன். ஓட்டு போட்ட மக்களை காப்பாத்துறீங்க, ஏன் முனைப்பு கொடுக்கல? இந்த நேரம் எங்களுக்கு சூட்டபலா இருக்காது. 20 நாளா இப்படி இருக்கு வெயில், ஏன் சொல்ல முடியல உங்களால? எமர்ஜென்சி சிச்சுவேஷனா என்ன சார்? அப்படி கேக்குற இடத்துல பேர் மயக்கம் போட்டு விழுறது எமர்ஜென்சி சிச்சுவேஷனா இல்லையா? நேரத்தை மாத்தி கொடுங்கன்னு கேக்குற இடத்துல மாநில அரசு பெட் போட்டேன். பெட்ல போய் எங்க கொண்டு போய் சேர்த்தீங்க? இல்ல மத்திய அரசுடைய முடிவுன்னு சொல்றேன் சார். இது நாங்க வந்து எதிர்க்கட்சியா சொல்ல சார், எதிர்க்கட்சியா சொல்ல, மக்களுடைய பிரதிநிதியா சொல்றேன். எல்லாமே என்ன சொல்றாங்க ஊடகத்துல, ஆம்புலன்ஸ் உள்ள வர முடியலன்றாங்க, பாக்கிறதுக்கு யாரும் இல்லன்றாங்க, போன் சிக்னல் போலன்றாங்க. நீங்க பெட்ட போட்டனா என்ன பெட்ல போய் கொண்டு போய் சேர்த்தீங்களான்றதுதான் எங்க கேள்வி. இன்னொரு விஷயம், திட்டமிடுதல் இல்ல. போட்டா எங்க போட்ட? இந்த காரணம் அந்த காரணம் நின்னுட்டு இருக்காங்க. யாருக்கு உதவுறாங்க? மக்களுக்கு சிறப்பு பேருந்து கொடுத்தீங்களா? சிறப்பு பேருந்து எத்தனை கொண்டு வந்தீங்க? கொடுங்க. இன்னைக்கு மேயர்னால விளக்கம் சொல்ல முடியல சார். பத்திரிகையாளர் கேட்கும் போது எந்த விளக்கமும் சொல்ல முடியல. சுப்பிரமணியன் சார் என்ன சொல்றாரு? 15 லட்சம் பேருக்கு 15 போலீஸ் போடணுமான்னு கேக்குறாரு. வானம் காஞ்சி போயிருக்கான்னு, என்ன வானம் காஞ்சி போச்சு நாங்க சொல்லி வரவழைச்சுமாங்க. ஒரு பொறுப்பான அமைச்சர் பேசுற வார்த்தைகளா சார் இது? நீங்க தான் பொறுப்பு. இந்த 5 உயிருக்கும் நீங்க தான் பொறுப்பு. பாதிக்கப்பட்ட 200 பேருக்கும் நீங்க தான் பொறுப்பு. தட்டி கழிக்க முடியாது. கள்ள சாராயத்துல கூட ஒரு கலெக்டர் கிட்ட என்ன சொல்றாங்க? வயிற்று வலின்னு சொல்றாங்க. 3 நாள் நாங்க போராடின பிறகுதான் அதை கள்ள சாராயம் ஒத்துக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட அரசுதான். திரு பிரபுகாந்தி, 93 பேர் மயக்கம் அடிச்சு விழுந்திருக்காங்க. அவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. ஒரு சிலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு குறுகிய இடத்துக்குள்ள 15 லட்சம் பேரை வந்து அகாமடேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஒரே நேரத்தில் மக்கள் வெளியேறுவதுங்கிறது அவங்களுடைய சுய ஒழுக்கம் சார்ந்தது. அதே மாதிரி போக்குவரத்து நெரிசலுங்கிறது தவிர்க்க முடியாதது. என்னன்னா எல்லாரும் ஒரே நேரத்தில் வாகனத்தில் வெளியேறது. இதை எப்படி அரசு கட்டுப்படுத்தி பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. இது வந்து மல்டி டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷன். இன்னொன்று 15 லட்சம் மக்களும் யாரை நம்பி வந்திருக்காங்க? அழைப்பு விடுத்தது யாரு?
ஐஏஎஃப் அண்ட் தமிழ்நாடு அரசு. இது வந்து ஒரு இளையராஜா மியூசிக் காங்கிரேட்டோ ஏஆர் ரகுமானோட மியூசிக் காங்கிரேட்டோ கிடையாது, ஒரு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் காங்கிரேட்டோ கிடையாது. இன்னொன்று, இந்த மாதிரி விபத்து இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏஆர் ரகுமான் மியூசிக் காங்கிரேட்டில் இப்போ 5 பேர் இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? ஹூ இஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி? இந்த டைம் என்ன நடந்திருக்கும்? அப்போது அதே ரெஸ்பான்சிபிலிட்டி யார் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ இல்லையோ கவர்மெண்ட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கை கழுவிட்டு போக முடியாது. ஏன்னா இன்றைக்கி 5 லட்ச ரூபா நஷ்டஈடு வந்து கொடுத்துருக்காரு சிஎம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஓகேங்களா. செகண்ட் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இவ்வளோ மாப்லாம் க்ரியேட் பண்ணுறச்ச எமர்ஜென்சி மாக் ட்ரில் அப்படின்றத ஒன்று கண்டக்ட் பண்ணணும். இது வந்து எஸ்ஓபியில் இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரில் இருக்குது. இன்னொன்று, ஐஏஎஃபோட ரோல் வந்து அவங்க இந்த சாகசம் பண்ணுறது தான், அதோடு முடிஞ்சு போச்சு. எங்களை ரிஸ்க் அசஸ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த ரிஸ்க் அனலைசிஸ் பண்ணுறச்ச இப்போது ஐஏஎஃப் வந்து இப்போது ஃப்ளைட்டில் ஏதோ கிளாஷ் ஆகி இல்லாட்டி அங்கேருந்து ஏதாவது கிராக்கர்ஸ் வந்து மக்கள் மத்தியில் ஏதாவது விழுந்திருந்தாலோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் ஐஏஎஃப். அவங்கள பேஸ் பண்ணி இந்த க்ரௌட் ஹேண்ட்லிங், எங்களுக்கு உண்டான சானிட்டரியான விஷயங்கள், ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள், பேசிக் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ். ஏன்னா சார் ஒன்று சார், 1 லிட்டர் பாட்டில் 100 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க சார். 1 லிட்டர் பாட்டில் 100 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இல்லை 6.5 லட்சம் தண்ணீர் விநியோகம் செஞ்சுருக்கிறான்னு பிரசன்னா நேற்று சமூக ஊடகங்களில் இன்று வரைக்கும் அந்த செய்திகள் பார்த்துருப்பீங்க. திரு விஜயோடைய தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு விக்கிரவாண்டியில் நடப்பதற்கு 21 கேள்விகளை அரசாங்கம் கேட்குது. கார் ரேஸை வந்து திரு உதயநிதி நடத்துகிற போது அதை பாதுகாப்பாக நடத்த முடிஞ்சது. அரசாங்கத்துடைய பொறுப்பில் இருக்கிற போது அது சரியாகவும் மற்றவங்க வருகிற போது கெடுபிடியும் காமிக்கக்கூடிய அரசாங்கம் ஏன் இந்த நிகழ்ச்சியை பாதுகாப்பாக நடத்தி முடிக்கல அப்படின்னு விமர்சனங்கள் வந்து. இல்லை, அந்த ஒப்பீடே நான் ஒரு உதாரணமாக எடுத்துக்கிறேன். இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுகிறது, 2 ஒப்பீடை சொன்னீங்க. விஜய்னுடைய கட்சிக்கான அது வந்து நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து மாநாடு நடத்தினாலும் அது கேள்வி, அது எல்லா காவல்துறையிலையும் கேட்கிற ஒரு சாதாரண கேள்வி. அதை விஜய் கேட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு சென்சேஷனாக மாற்றினது ஊடகங்கள். 2வது, நாங்கள் அரசாங்கம் ஒரு கார் ரேஸ் நடத்தினோம், கடைசி வரைக்கும் எங்களுக்கான அந்த சான்றிதழ் பெறுவதிலேயே பெரிய சிக்கல் இருந்தது. அதை நாங்கள் நிறைவேற்றி தான் வாங்கினோம். இவர் சொன்னார் சாகசம் பண்ணுறது மட்டும்தான் ஐஎஃப்ஓட வேலை, மற்றதெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசு அப்படின்னாரு. அதில் ஏதாவது அசம்பாவிதம்னா அதுக்கு அவங்க பொறுப்பேற்க முடியும். இந்த நிகழ்ச்சி முழுக்க நடத்துவதிலிருந்து முடிகிற வரை இந்திய விமானப்படை ஆர்கனைஸ் ஐஏஎஃப் தான். நான் முடிச்சிடணும் சார், ஒரு நிமிஷம். நீங்கள் பேசுகிறப்ப நான் அமைதியாக இருந்தேன். ஆர்கனைஸ்ட் அப்படின்னாலே, ஆர்கனைசேஷன் அப்படின்னாலே அதற்கான அர்த்தம் என்னை விட மெத்த படித்த பொறியாளருக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணுறதும், அந்த நிகழ்ச்சியில் இத்தனை பேர் வாருங்கள், முதலமைச்சர் அழைச்சார்னு சொல்கிறார். எனக்கு நினைவறிந்து நான் டெய்லி முரசொலி படிக்கிறவங்க ஒரு 15 செய்தித்தாள் படிக்கிறேன். முதலமைச்சர் எங்கேயும் இந்த சாகச நிகழ்ச்சிக்கு வந்து பாருங்கள் அப்படின்னு அழைப்பு விடுக்கலை. முழுக்க விடுத்தது ஐஎஃப்ஏ. நான் வந்து ரொம்ப பெரிதும் மதிக்கிறேன். என்ன இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறேன், என்னுடைய பெரிய பையனை வந்து நான் விமானப்படைகளை சேரணும்னு இப்போலேருந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு அது ஒரு ஆசை. இந்த நாட்டிற்காக அவன் சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அது என் பையன் இன்னமும் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கான். அப்படிப்பட்ட சூழலில் இப்படி ஒரு நான் திரும்பவும் சொல்கிறேன் சார். இப்போ கூட்ட நெரிசல் அப்படின்னா என்ன சார்? ஒரு 10 பேர் போகிறோம், ஒருத்தன் தடிக்கி விழுகிறான், அதில் 9 பேர் அவன் மேலே ஏறி போய் மிதித்து சாகிறது ஸ்டாம்பேட். கூட்ட நெரிசலில் மிதிபட்டு இறந்தோர். அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல ஏற்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். இதற்கு உதாரணங்களை தமிழ்நாட்டு அரசியலில் எடுத்தீங்கன்னா, அம்மையார் ஜெயலலிதாவினுடைய மகுடஞ்சாவடி பிரச்சாரமாகட்டும், வேப்பூர் பிரச்சாரமாகட்டும், அதுவாது பிரச்சாரம்னு சொல்லி இவங்க தப்பிச்சிடலாம் சார். நிதி கொடுக்கறது, வெள்ள நிவாரண நிதி 2016 கிட்டத்தட்ட வியாசர்பாடியில் 23 பேர் செத்து போனாங்க. ஒரு அரசாங்கம் நிதி கொடுக்குது. எவ்வளோ பேருக்கு? வெறும் 2000 பேருக்கு. 2000 பேருக்கு நிதி கொடுக்க முடியாதவர்கள் அதில் 46 பேர் செத்து போகிறாங்க. அதை போலவே 2005 அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் மரியாதைக்குரிய KK நகர்ல தனசேகரன் பகுதி செயலாளர் கைது செய்யப்பட்டார் குண்டாஸ்ல. எதுக்கு? இதை போய் கேள்வி கேட்டதுக்கு. 46 பேர் மிதிபட்டு செத்தாங்க. எதுக்கு? 3000 பேருக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு. அத்திவரதருக்கு 10,000 பேர் வந்த இடத்துல 4000 பேர் மிதிபட்டு செத்தாங்க இவங்க ஆட்சியில. துப்பாக்கி சூடு நடந்துச்சு, 13 பேர் செத்து போனாங்க. அப்ப முதலமைச்சராக இருந்த எடப்பாடி சொன்னாரு, நான் உள்துறை செயலாளர்கிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன், டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னவங்க இவ்வளவு உணர்ச்சியா பேசுறப்ப இதை அரசியல் நாடகம் என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும்? ஒழுங்கான போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துறதோ, வந்தவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறதோ, கிரவுட் மேனேஜ்மெண்டோ ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான். 100% அந்த பொறுப்பேற்றுக்கிறேன். 6.5 லட்சம் சார், 15 லட்சம் பேருக்கு நீங்க இண்டிவிஜுவலா போய் தண்ணி கொடுக்க முடியாது. ஒரு மாப் கிரவுட் நீங்க ஒண்ணு இல்ல சார், ஒரு கோவில் திருவிழா நடக்குது சார், ஒரு 4 இடத்துல வாட்டர் டேங்க் வைப்பாங்க, மக்கள் போய் குடிச்சிக்கணும்.
இங்க 6 லட்சம் லிட்டர் தண்ணீர் கொடுத்திருக்கோம் சார். 15 லட்சம் பேருக்கு யாருக்கு கொடுத்திருக்காங்க? 460 சார் 460 கடைகள் அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கு சார். கடைகள் ஒரு நிமிஷம் ஒரு ஒப்பீடு செஞ்சாரு. நான் முடிச்சேன் ப்ளீஸ். 460 கடைகளை வந்து எடுத்திருக்காங்க. தொடர்ச்சியாக மேயர்ல இருந்து சீஃப் செக்ரட்டரியில இருந்து டிராபிக் கமிஷனர்ல இருந்து போலீஸ் கமிஷனர் வரைக்கும் எல்லாரும் அங்கேயே இருந்து ஒருங்கிணைச்சதுனால சார் நீங்க திரும்பவும் சொல்றேன், அண்ணன் சொன்ன ஒப்பீடு சொல்றேன், திருச்சியினுடைய பாப்புலேஷன் 3 கிலோமீட்டர்ல சேர்ந்திருக்கு. 1 லட்சம் ஹெக்டேர் இடத்துல கூட வேண்டியவங்க வெறும் 3 கிலோமீட்டர்ல சேர்ந்தவங்கள 3 மணி நேரத்துல இந்த அரசு வெற்றிகரமா எவாக்குவேட் பண்ணிருக்கு. எந்த அசம்பாவிதமும் இல்லாம. வெற்றிகரம்னு சொன்னா என்ன சார் சொல்றது? நான் மக்களுக்கு பதில கேட்டா இவர் கடந்த கால கதையை தான் பேசிட்டு இருக்காரு. கடந்த கால சார் எங்க மேல குறை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குங்கிறத பட்டியல் இல்ல. என்ன தகுதி இருக்குங்கிறத பட்டியல் வேற ஒண்ணு இல்ல. நான் சொல்றேன் 96 97 99 என்ன தகுதி இருக்குங்கிறத பட்டியல் என்ன பண்ணீங்க? முஸ்லிம்ஸ் உட்கட என்ன கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பின்ன எத்தனை விஷயங்கள் இதை விட மோசமான விஷயங்கள் எல்லாம் என்ன ஒப்பீடுனா 2000 200 வார்டு இருக்கு சார். உள்ளாட்சி என்ன சார் பண்ணுது? கடை அகற்ற. அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பீச்ல இருக்க கடை எல்லாம் அகற்ற. அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் சொல்றேன் சார். அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. விளக்கம் சொல்றேன். 200 வார்டு இருக்கு சார். கடை அகற்றணும்னு சொல்றீங்க. உள்ளாட்சி பிரதிநிதிகள் எங்க போறாங்க? 15 லட்சம் இல்ல சார், 30 லட்சம் மக்கள் வந்தாலும் பாதுகாப்பு கொடுக்கணும். அது அரசுடைய கடமை. கட்டி கழிக்க முடியாது. எப்படி சார் உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறேன். இல்ல என்ன தகுதி? 2000 பேர் வந்த இடத்துல 46 பேர் செத்து போன கதை உங்க கதை. 40 மாசம் நடக்குது. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன். இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன். உங்க 2 தலைவிகள் குளிக்கிறதுக்கு 60 பேர் செத்த கட்சி தான் இருக்கு. 2 பேர் குளிக்கிறதுக்கு உங்க ஆட்சியில 60 பேரை கொன்னீங்க. அதுதான் உங்க தகுதி. நீங்க பேசுறத மக்கள் புரிஞ்சுப்பாங்க. நீங்க பேசுறத இந்த பதில மக்களுடைய உணர்வுகளை, இறந்த உயிர்களை கொச்சைப்படுத்துற திமுக அரசு மக்கள் புரிஞ்சுப்பாங்க. வெள்ள நிவாரணமோ இல்ல பிரச்சாரமோ இதுவா பதில்? இதுவா சார் பதில்? இல்ல மகாமக விவகாரமோ அப்பவும் கடும் விமர்சனங்களுக்கு உள்ளானாங்கல்ல ஜெயலலிதா. 35 வருடம் கழிச்சு அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. என்ன அரசு சார் இது? என்ன அரசு இது? ஒரு நிமிஷம், நான் சொன்ன ஒப்பீடு அதுதான் சார். இப்ப நான் சொன்னது எல்லாமே கூட்டத்துல மிதிபட்டு செத்தவங்க சார், ஒருங்கிணைப்பு இல்லாம செத்து போனவங்க சார். இங்க ஒருங்கிணைப்பு சரியா இருந்ததுனால அந்த மாதிரி கூட்ட நெரிசலில் மிதிபட்டு இறந்தவர்கள் யாரும் இல்லை. வெப்பத்தின் அளவு காரணமாக கடற்கரையினுடைய உப்பினுடைய வெப்பம் அதிகரித்ததனால் ஏற்கனவே இருக்கிற கிரவுட் மாபினுடைய வெப்பத்தின் அடிப்படையில அந்த வெப்பத்தின் தன்மை 37 டிகிரிக்கு மேல போகிறப்ப உச்சி வெயில்ல நடத்தின மத்திய அரசாங்கம் தவறு. ரயில்களை விடுறது தவறு. ஒரு நிமிஷம், இந்த இடத்துல எங்க அரசாங்கம் செய்த ஒழுங்கான வடிவமைப்பின் காரணமாகத்தான் மக்கள் பாதுகாப்பா வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க. திரு பிரகாஷ், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல தேர்தல் பிரச்சாரம், அப்புறம் நிவாரணம் கொடுக்கறது, மகாமகம், இதுல ஏற்பட்ட உயிரிழப்புகள் தான் அசம்பாவிதம். இங்க வந்து நாங்க லட்சக்கணக்கான பேரை கையாண்டிருக்கோம், உயிரிழப்புகள் எண்ணிக்கை ரொம்ப குறைவுன்னு திரு பிரசன்னா சொல்ற அந்த ஒப்பீடு சரியானதானா? இல்லை, 2003ஆம் ஆண்டு இதே ஹேர் ஷோ நடக்கும் பொழுது அன்னைக்கு பத்திரிகைகளில் வந்ததை வந்து இப்போது எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதை நான் படிக்கிறேன், அப்படியே கேளுங்களேன். ஆயிரக்கணக்கில் கூட்டம் வரும். விமான சாகச காட்சிக்கு வந்த கூட்டம் கலையவே 4 மணி நேரம் ஆனது. 2003 கலையவே 4 மணி நேரம் ஆனது. 2 மணிக்கு பிறகுதான் நிலைமை சீரானது. பல IAS அதிகாரிகள் நெரிசல் காரணமாக வெளியேறவே முடியவில்லை. அப்போ உயிரிழப்பு எதுவும் இல்லைல்ல? உயிரிழப்புகள் இல்லை, பட் காயங்கள் இருந்திருக்கலாம். சம்திங் ஹேஸ் ஹேப்பன். ஸோ இது வந்து இந்த விஷயம் என்பது இப்போ 4 மணி நேரம் ஆச்சுன்னு இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா, 2003 4 மணி நேரம் ஆயிருக்கு. அதுதான் பத்திரிகை ரிப்போர்ட்டுகள். தண்ணீர் இல்லை, மயங்கி விழுந்தாங்க, மருத்துவமனையில் நூற்றுக்கணக்கான அது ஹியூமிடிட்டி எதுவும் இல்லை. இல்லை, வாட்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ண மிஸ்டேக் அது. ஒரு 40-50 லாரியை தூக்கிட்டு வந்து நிறுத்தியிருந்தாங்கன்னா, தண்ணி அடிச்சிருந்தாங்கன்னா, குடிநீர் லாரிகளை வச்சு அந்த எக்ஸிட் பாயிண்டில் வந்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலே கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கு. ஆனால் ஃபேக்ட் என்னன்னா, அந்த வெயில் ஹியூமிடிட்டியில் உள்ளே மயங்கி விழுறாங்க. அதை இவங்க கொண்டு போகிறாங்க. நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க, தண்ணி கொண்டு போங்க அப்படிலாம் சொன்னோம் நாங்கள், விமானத்துறை சொல்கிறது இருக்கு இல்லையா. பட் அது வந்து பெரிய அளவுக்கு கேரி ஆகலை. உள்ளே போய் லாக் ஆகிட்டாங்கன்னா அந்த பாக்ஸ் மாதிரி வெளியிலே வர முடியாது. கடற்கரையும் சுற்றி வேலி,
கடலுக்குள்ளேயும் போக முடியாது, கொஞ்சம் தண்ணி அங்க நிறைய இருக்குன்னு கடற்குள்ளேயும் போக முடியாது. நீ அடுத்ததாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு இதுல இருந்து பாடம் கத்துக்கலாம் அவ்வளவுதானே தவிர இட் இஸ் a lesson to be learned தவிர இதுல வந்து இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. இப்போ நம்ம எடப்பாடி ஐயா மதுரை மாநாடு நடத்தினார் இல்லையா, அதுல கூட 50 பேர் மயங்கி விழுந்து பாதிக்கப்பட்டதா இல்ல உயிரிழப்புங்கிறதுனால தான் நம்ம இதை எல்லா 8 பேர் உயிரிழப்பு, வேறுபாடு அதுதான். 8 பேர் உயிரிழப்பு மதுரை மாநாட்டுல எல்லாம் உயிரிழக்கல சார். அதுக்கப்புறம் மாநாட்டுனால உயிரிழக்கல. இப்ப இது கூட 2003 ரிப்போர்ட்டே ஆகல, டெத்தே ரிப்போர்ட்ல 200 பஸ்ஸ கொண்டு வந்தாங்க, அத பத்தி பேசுறாரு. அரசு இனிமே கவனமா இருக்கணும் அப்படின்றதான். அவங்க எல்லாரும் சொன்னாங்க ஏற்பாடு செய்யலன்னு. அதாவது கொடை எடுத்துட்டு வராதவங்க இண்டிவிஜுவலுக்கு கூட இந்த மாதிரி தமிழக அரசினுடைய சிம்பிள் போட்டு அவங்க பார்க்கிங்ல இருந்து எக்ஸிட்ல வர்றப்ப தொப்பி எடுத்துட்டு வந்தீங்களான்னு கேட்டு ஒரு அரசாங்கம் தொப்பி கொடுத்து அனுப்பிச்சிங்க. இவ்வளவு ஒழுக்கமான ஏற்பாடுகளினாலும் சிறந்த வழிகாட்டுதல்னாலும் தான் வந்து கூட்ட நெரிசலால், நான் திரும்ப திரும்ப என்னுடைய வார்த்தையை கவனிக்கணும், கூட்ட நெரிசலால் இங்கு உயிரிழப்பு ஏற்படவில்லை, வெயில்னால தான். அண்ணன் கூட சொன்னாரு தண்ணி அடிச்சிருக்கலாமே அப்படின்னு. நீங்க ரொம்ப வெயில்ல இருக்கிறவங்க ஒருத்தங்க மேல தண்ணி அடிச்சீங்கன்னா அது வந்து ஃபிட்ஸ் இல்ல, நான் குறையா சொல்லல, கீழ சொல்றேன், ஃபிட்ஸ் வந்துரும், இல்லன்னா வந்து வேற ஏதாவது வலிப்பு நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு இல்ல. நீங்க சார் நீங்க அந்த கிரவுட்ல கடற்கரையில எப்படி தண்ணி அடிக்க முடியும்? நாங்க வெளியில வரும்போது அரசாங்கம் தண்ணி கொடுத்திருக்கு, வரும்போது அவர்களுக்கு தொப்பி முதற்கொண்டு எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்கு. இந்த அரசாங்கம் அசம்பாவிதத்துக்கும் நிறைய இது வந்து 15 நாளா நம்ம வந்து திட்டமிடுதல் இல்ல, திட்டமிடுதல் இல்ல.